Hi universe, welcome to day 2 of our devotional trip. ஸோ டே 1 நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க வீடியோவில். நம்மளோட காஷி ட்ரிப் எப்படி ஒரு திருப்திகரமாக நம்ம ஒன் டே ஃபுல்லாக காஷியை சுற்றி பார்த்தோன்னு. ஸோ போதுங்கிற அளவுக்கு நான் காஷி காட்ஸு, கங்கா நதியை, காஷியை சுற்றி பார்த்தோம். ஸோ அவ்வளோ மனசுக்கு திருப்தியாக இருந்தது. ஸோ இது டே 2ஓட vlog. ஸோ டே 2 பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டில் காஷியில் தான் இருக்கோம். டே 2 மார்னிங் காஷிலேருந்து கிளம்புறதுக்கான பிளான், நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷன். ஸோ ஹோட்டல்லேயே மார்னிங் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருந்தது. அதை சாப்பிட்டுட்டே கிளம்பிடலாம் அப்படின்னு சாப்பிட்டோம். ரொம்ப சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட்டு தான். ஸோ ஒரு பஃபட் ஸ்ப்ரெட் இருந்தது. ஸோ இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பிளேட்டு. ஸோ இட்லி, பூரி, பன்னீர் பட்டாணி கிரேவி இருந்தது, கொஞ்சம் சட்னி இருந்தது, சாம்பார் இருந்தது. பட் நான் சாம்பார் எடுத்துக்கல. அண்ட் தென் வி ஸ்டார்டட் ஆஃப். ஸோ ஏன்னா முன்னாடி நாளே டிரைவரும் கொஞ்சம் ரொம்ப சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டார்ல. ஸோ வி வாண்டட் டு கிவ் சம் ரெஸ்ட் டு ஹிம் as well. அதனால் கொஞ்சம் லேட்டாகவே தான் புறப்பட்டோம். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எஸ், அவர் நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் இஸ் அயோத்தியா. ஆன் த வேயில் ஒரு ஸ்டாப்பை போட்டாச்சு. நான் பனாரஸ்லேயே டீ நிறைய குடிக்கலாங்க. பனாரஸ் ஆக்சுவலி டீக்கும் ரொம்ப ஃபேமஸ். இந்த குல்ஹாட், அதாவது இந்த மண் கிளாஸ் இருக்குல்ல, அதில் ஒரு டீயை குடிச்சிட்டு சூப்பராக இருந்ததுங்க டீ. ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்துகிட்டு, ஸோ வித்தவுட் அ பிரேக் we started off. ஸோ we are entering அயோத்தியா நவ். அயோத்தியா பார்த்திங்கன்னா காஷிலேருந்து அரவுண்ட் 220 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஒரு 4 hours கிட்டத்தட்ட ஆகும். எங்கள் டிரைவர் அழகாக கூட்டிகிட்டு வந்துட்டார் அயோத்தியாவுக்கு டயத்துக்கு, வித்தவுட் எனி டிலே. ஸோ சிட்டி என்டர் ஆகும்போதே பார்த்திங்கன்னா, அயோத்தியா என்டர் ஆகும்போதே இந்த மாதிரி நிறைய ஆர்ச்சஸ்ஸு, அந்த ரோட்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அந்த ஸ்கல்ப்சர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த ஹோல் ஆஃப் அயோத்தியா சிட்டி இந்த மாதிரி நிறைய திங்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டிஸ்டன்ஸில் ஒரு வீன ஷேப்பில் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வில் அம்பு ஷேப்பில் கூட பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் சம்வேர் நியர் ஒன்லி. அது கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது காரில் போகும்போதே நாங்கள் ரசிச்சுட்டு பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம். எல்லா இடத்துலையும், எல்லா ஜங்ஷன்ஸ்லேயும், ப்ராமினன்ட் பிளேசஸ்லேயும், எஸ் தேர் இட் இஸ், அந்த வில் அம்பு நான் சொன்னேன்ல அது. ஸோ எல்லா ஜங்ஷன்ஸ்லையும், எல்லா ப்ராமினன்ட் பிளேசஸ்லேயும் இந்த மாதிரி நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. அயோத்தியாவில் ஓடுற பெரிய நதியான சரையூ நதி கரைக்கிட்டேயே பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அங்கே பார்க் பண்ணிவிட்டு ஒரு கால்ஃப் கார்ட்டை பிடிச்சி கிளம்பிட்டோம். கால்ஃப் கார்ட்டில் பார்த்திங்கன்னா பர் பர்சன் 20 rupees. இது நம்ம பார்க்குறது ராம்கி பேதி. ராம்கி பேதிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு கணவாய் மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த சரையூ நதியோடதே. ஸோ அங்கே நிறைய குளிக்கிறதுக்கான ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க. அப்படியே கால்ஃப் கார்ட்லேயே கடை தெருவெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்த இடம் பார்த்திங்கன்னா ஹனுமான் கி கரி ஆர் ஹனுமான் கடின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஹனுமான் கோவில், பால ஹனுமார் கோவில் மாதிரி. எப்படி நம்ம காஷி விஸ்வநாதர் கோவில்கிட்ட காலபைரவரை பார்த்துட்டு விஸ்வநாதரை பார்த்தோமோ, அதே மாதிரி ராமரை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹனுமானை தரிசிச்சுட்டு வந்துடலாம். ஸோ இந்த கோவில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு மலை குன்று மேலே இருக்குது. ஒரு 60-70 ஸ்டெப்ஸ் இருக்கும் ஏறி போகிறதுக்கு. யூஸ்வலாக பயங்கர கூட்டமாக இருக்கும். பட் நாங்கள் போகிற அன்றைக்கி கூட்டம் கொஞ்சம் கம்மி தான். அழகாக ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போய் பார்த்துட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஹனுமானுக்கு யூஸ்வலாக லட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே அந்த பிரசாதம்லாம் நிறைய விற்றுட்ருப்பாங்க. ஸோ அவருக்காக லட்டு பிரசாதம் வாங்கிட்டு, கொஞ்சம் பூ வாங்கிட்டு நாங்கள் இப்போ ஹனுமான்ஜியை பார்க்க போயிட்டுருக்கோம். ராமர் போரெல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் இங்கே அயோத்தியா திரும்பி வந்ததுக்கப்புறம் கூடவே ஹனுமான்ஜியும் வந்தார்ல. ஸோ ஹனுமான் இங்கேயே தங்கிட்டதாக சொல்கிறாங்க அந்த கதையில். அண்ட் இந்த கோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குட்டி ஹனுமான், பால ஹனுமான் அவங்க அம்மா அஞ்சனை தேவி கூட உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். பார்க்கவே க்யூட்டாக இருந்தார் ஹனுமான், அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ லட்டு பிரசாதம்லாம் வச்சு சாமி படைச்சிட்டு அழகாக சாமியை கூப்பிட்டுட்டு கீழே இறங்கி வந்துட்டோம். இங்கேருந்து நடக்கிற தூரத்தில் தான் நம்மளோட ராம ஜன்மபூமி மந்திர் இருக்குது. ஸோ பிஃபோர் தட் தசரத் மஹல்லையும் பார்த்துட்டு போயிடலான்னு தசரத் மஹல் வந்திருந்தோம். தசரத் மஹல் ஒன்றும் இல்லை, ராமரோட அப்பா தசரத் மகாராஜா அவங்க அப்பாவோட அரண்மனை அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படியே பார்த்துட்டே நாங்கள் நெக்ஸ்ட்டு நம்மளோட அயோத்தியாவோட மெயின் அட்ராக்ஷனான அயோத்தியா ராம ஜன்மபூமிக்கு வந்தாச்சு.
ஸோ இந்த கேம்பஸ் ரொம்ப ரொம்ப பெருசு. இது ஜஸ்ட் என்ட்ரன்ஸ் தான். இங்கேருந்து இன்னும் நிறைய நடக்கணும் நம்ம. ஸோ இந்த என்ட்ரிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நடந்து போகிற மாதிரி இருக்கும். அங்கே நிறைய ஆனால் உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் நிறைய வச்சுருக்காங்க ராம ஜென்ம பூமி கிட்ட. உங்களுக்கு பக்கத்தில் வந்து நிறைய கவுண்டர்ஸ் இருக்குது. ஏதாவது ஆர்த்தி புக் பண்ணோன்னா நல்ல ஒரு பெரிய கவுண்டர் இருக்குது. அண்ட் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்கங்க இந்த இடத்துல. ஸோ என்ன கேட்டாலும் அழகாக கைட் பண்ணுறாங்க அங்கே இருக்கிற செக்யூரிட்டிஸ் எல்லாம். அண்ட் இந்த இடமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம நடந்து வர வழியிலேயே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் கோயில் மாதிரி ஒரு கோவில் பார்த்தேன். இது என்னன்னு பார்த்திங்கன்னா சுக்ரீவ் கிலா. சுக்ரீவ் கிலானா சுக்ரீவ் கோட்டை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கோவில் பார்த்திங்கன்னா ராமர் அகெயின் போர் புரிஞ்சிட்டெல்லாம் திரும்பி அயோத்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் கூடவே சுக்ரீவரும் கூட வந்தார். ஸோ ராமர் வந்து சுக்ரீவருக்காக இந்த இடத்த கொடுத்துட்டதான் வந்து கதை சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த இடம் சுக்ரீவ் கிலா. ஸோ அழகாக அதை அப்படியே பார்த்துட்டே உள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். ராம ஜென்ம பூமியில் ஃபோன்ஸு பேகு எதுவுமே அலௌட் இல்லைங்க உள்ளே. ஸோ அதுக்குன்னு கவுண்டர் தனியாக வச்சுருக்காங்க. நீங்கள் அழகாக வந்து அண்ட் கொஞ்சம் வயசானவங்களுக்கு கொஞ்சம் முடியாதவங்களுக்கெல்லாம் வீல் சேர் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அவங்களே சூப்பராக கைட் பண்ணுறாங்க. இதுக்குமே சுகம் தர்ஷன் இருக்குது. பட் வித் நோ காஸ்ட், 0 rupees. அது ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதுக்கு தனியான கவுண்டர் இருக்குது. பட் நாங்கள் போகிற அன்றைக்கி வந்து பெருசாக கூட்டம் ஒன்றும் இல்லை. அதனால் நாங்கள் நார்மல் தர்ஷன் க்யூலேயே போயிட்டோம். ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்கிற இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேகேஜ் கவுண்டர்ஸ், ஆக்சுவலி செருப்பு கவுண்டர் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. அண்ட் ரைட் சைடில் உங்களுக்கு பேகேஜ் கவுண்டர்ஸும் இருக்குது. ஸோ செருப்பு கவுண்டர்ஸ்க்கும் ரொம்ப ஃபார்மலைஸ்டாக ஆர்கனைஸ்டாக பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பேகேஜ் கவுண்டரும் உங்களுக்கு டோக்கனைஸ்டாக வந்து நம்ம பேக்ஸு ஃபோன்ஸு எல்லாமே வச்சுக்கிற மாதிரி அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஹோல் கேம்பஸில். இன்னும் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு இந்த கேம்பஸில். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் நேராக உள்ள ராம ஜென்ம பூமிக்கு வந்தாச்சு. ஸோ இதுதாங்க அதோட ஒரிஜினல் பிக்கு. உள்ள ஃபோன்ஸ் அலௌட் இல்லையா. உள்ளே போன உடனே ராம்லல்லா, அதாவது குழந்தை ராமர் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்குங்க. குழந்தை ராமர் அவ்வளோ அழகாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்த்தோம். அண்ட் ரொம்ப கிட்ட நின்று பார்த்தா மாதிரியும் இருந்துச்சு. அதுலேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போனோன்னா ராமர் பட்டாபிஷேகம் சிலைகள் இருந்துச்சு. அதையும் அழகாக, அது மார்பல்னு நினைக்கிறேன், அதையும் அழகாக பார்த்துட்டு ஃபுல் கேம்பஸையுமே சுற்றி பார்த்துட்டு வந்தோம். கேம்பஸ் ஃபுல்லாகவுமே மார்பலுங்க. ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வச்சுருக்காங்க. உங்களுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், க்ளீன் வாஷ்ரூம்ஸ் இருக்குது, தண்ணிக்கு அண்ட் ப்ராப்பரான கைடன்ஸ் இருக்குது, செக்யூரிட்டி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் சூப்பர் க்ளீனாகவும் வச்சுருக்காங்க எல்லா கேம்பஸையும். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இன்னுமே போயிட்டுருக்கு. மேபி அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஹோல் ராம ஜென்ம பூமி கேம்பஸே வந்து ரொம்பவே ஆர்கனைஸ்டாக இருந்தது. அங்கேருந்து அப்படியே கிளம்பி சீதா கீ ரசோயி அப்படின்னா சீதா அம்மாவோட சமையலறை அங்கே போய்ட்டு அங்கே அன்னதானம்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இது ஒரு கிச்சடி மாதிரி இருந்தது, நல்லா சூடாக இருந்தது. ஸோ காலையில் சாப்பிட்டதோடு சரியில்லை, அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை. அதனால் அழகாக அங்கேயே உட்காந்து கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு எவ்வளோ கேட்டாலும் தருவாங்கங்க மறுபடியும். அதுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோஸ்லாம் வெளியில் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கனக் பவன். கனக் பவன்னா தங்க மாளிகை அப்படின்னு சொல்லலாம். ராமரும் சீதையும் வந்து தங்கின இடம், அவங்க இருந்த இடம் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க கனக் பவன். இது நாங்கள் போயிருந்த நேரம் ஆக்சுவலி க்ளோஸ்டாக இருந்தது. அதனால் உள்ளே போய்ட்டு எங்களால் பார்க்க முடியல. பட் உள்ளே இதே மாதிரி இந்த மஹலோட ஒரு ஜஸ்ட் செட்டப் தான் இருக்குது. அண்ட் சின்ன கோவில் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம ஹிந்து சமயத்தில் நம்ம வணங்குற தெய்வமே நமக்காக மனுஷ ரூபம் எடுத்து அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்து நம்ம கூடவே இந்த மாதிரி இடத்துல வாழ்ந்துருக்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது அந்த பக்தி வந்து இன்னுமே நமக்கு வந்து ஜாஸ்தியாக தாங்க ஆகுது. ஸோ அதே மாதிரி சுற்றியெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு திருப்பி நடந்தே வந்து மெயின் ரோடுக்கு வந்தாச்சு. மெயின் ரோடுக்கு வந்தால் உங்களுக்கு நான் சொன்னல கால்ஃப் கார்ட் அது கிடைக்கும். நமக்கு திருப்பி அந்த பார்க்கிங் ஸ்பேஸ்லேயே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுருவாங்க. அகெயின் 20 rupees ஈச் பர்சன். ஸோ அப்படி கிளம்பிட்டோம் நாங்கள். திருப்பி நம்மளோட பார்க்கிங் ஸ்பேஸ், எதுக்கு இப்போ பார்க்கிங் ஸ்பேஸ் போகிறோன்னா அங்கே தான் சரையூ நதிக்கரை இருக்குது. ஸோ சரையூ நதியை வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரையூ நதி என்ன விசேஷம்னா, சரையூ நதி கரையோரமாக தான் அயோத்தியாவே அமைஞ்சிருக்கு. புராணங்கள் படி ராமர் வந்து மனுஷ ரூபமாக இருந்ததுனால அவரோட மரணமும் வந்து ரொம்ப இயற்கையாக மனுஷங்களை போலவே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரோட இறுதி கட்டம் எப்படி இருந்தது பார்த்திங்கன்னா, இந்த சரையூ நதியில் தான் அவர் ஜலசமாதி அடைஞ்சதாக சொல்கிறாங்க. ஸோ சரையூ நதி அதுக்கும் ரொம்ப விசேஷம்.
ஸோ அகெயின் அப்படியே வந்து கடை தெருவெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். இங்கே நிறைய பில்டிங்ஸ் வந்து உங்களுக்கு முகலாயர் ஆட்சி காலத்தில் கட்டின பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதோட ரிமைன்ஸ் எல்லாமும் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டே அப்படியே வந்துட்டோம். இப்போ பார்க்கிங் ஸ்பேஸ் வந்துட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னா உங்களுக்கு நதிக்கரை வந்துடும். ஸோ அந்த வேளை இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய துணி கடைகள் இருக்கும். ஸோ நீங்கள் எதாவது பர்ச்சேஸ் பண்ணோன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே வந்து நதிக்கரையில் குளிப்பாங்க நிறைய பேர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே பர்ச்சேஸ்லாம் வேணும்னா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா சரையு நதிக்கரை. இந்த சரையு நதிக்கரையிலையும் ஈவினிங் ஆர்த்தி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கான செட்டப்லாம் அங்கே அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள். லைட் செட்டப்லாம் எப்படி நம்ம கங்கா ஆர்த்தி பார்த்தோமோ அந்த மாதிரி. பட் எங்களுக்கு வந்து டைம் இல்லாததுனால நாங்கள் அது வரைக்கும் ஸ்டே பண்ணல. ஏன்னா நாங்கள் ஏற்கனவே அன்றைக்கி நைட்டுக்கான ஸ்டே வந்து இன்னொரு இடத்துல வந்து புக் பண்ணிட்டதுனால we have to reach there at the earliest possible. லேட் நைட் ட்ராவல் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிட்டோம், ஆர்த்திக்கு முன்னாடியே. இன்னொரு ஸ்டோரி அங்கே என்ன சொன்னாங்கன்னா, இந்த நதிக்கரையில் வந்து எல்லோரும் குளிப்பாங்க, பட் தண்ணியை வந்து தீர்த்தமாக வீட்டுக்கு யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்கன்னு. ஏன்னா ராமர் வந்து அவரோட கடைசி ஜலசமாதி சரையு நதிக்கரையில் ஆனதுனால இந்த தண்ணியை யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்கன்னு இது அங்கே சொன்ன ஸ்டோரிங்க. எனக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் போட்டிங்க்கான நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது. பட் நாங்கள் போன அன்றைக்கி போட்டிங் இல்லை. ஏன்னா தண்ணி கொஞ்சம் அளவு ஜாஸ்தியாக இருந்ததுனால வெள்ளம் வந்துட்டுருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. கலங்கலாகவும் இருந்தது தண்ணி நாங்கள் பார்த்த வரைக்கும். ஸோ அயோத்தியாவை ரொம்ப குவிக்காக ஒரு ஹாஃப் டே டைம்குள்ளேயே இம்பார்ட்டண்ட் பிளேசஸ்லாம் நாங்கள் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆன் த வேல எதையாவது சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அயோத்தியா கொஞ்சம் தாண்டின உடனே ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டுட்டு எங்களோட அடுத்த டெஸ்டினேஷனாக நாங்கள் நைட்டுக்குள்ளே ரீச் பண்ணிட்டோம் ஆன் டைம். வந்த உடனே நாங்கள் ஹோட்டலில் செக்இன்னும் பண்ணிட்டோம். ஆஸ் சச் அயோத்தியாவை வந்து நீங்கள் ஒரு 1 டேலேயே வந்து அழகாக சுற்றி பார்த்துடலாம். மெயின் அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் அதுக்கு மேலே நமக்கு ஒன்றும் டைம் தேவைப்படாதாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க நீங்கள் அயோத்தியா ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா. இந்த vlog உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட டே 1 காஷி vlogகையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா இதுலேயே லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு வந்து டே 2ஓட vlogகையும் பாருங்கள். அண்ட் டே 3ஓட vlogகையும் நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன். விச் இஸ் another important religious place. நம்ம எல்லாருமே போகணுன்னு நினைக்கிற பிளேஸுங்க. ஜெய் ஸ்ரீராம்.